சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. ரஜினி ஃபேன்ஸ்லாம் முடியாதுப்பா, இதுதான் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். கரெக்ட் தானே ஜென்னி? இங்கிலீஷ் ரைட் தானே? சேச்சுரேஷன். இதுக்கு மேலே என்னால் முடியாது, இந்த படத்தில் இவர் நடிக்கிறாரு அவர் நடிக்கிறாருன்னு சொல்லி ஜெயிலர் 2ல வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு வந்து தலைவர் நடிச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூலி அண்ட் ஜெயிலர் 2க்கு அப்டேட்ஸ் அதிகமாக வந்துட்டு. பட் ஸ்டில் நம்மால் இதை பேசாமல் இருக்க முடியல. ஓகே, லைக் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இதுல போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் பார்க்க முடியுது. ஒரு சைடு வந்து ஹேட்டர்ஸ் சொல்லலாம், இல்ல நெகட்டிவா போடுறவங்க சொல்லலாம், என்ன இவ்ளோ பேர் இருக்க படத்துலதான் ரஜினி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம். இல்ல நான் இந்த இடத்துல நான் இன்ட்ரோட் பண்றேன். நீங்க ஹேட்டர்ஸ் வந்து எப்படி மாறிட்டு இருக்காங்கன்னா, விஜய் ஃபேன்ஸே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூலி அண்ட் ஜெயிலர் 2க்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒரு சிலர் தான். நோ 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 நிறைய. நான் வேணா உங்களுக்கு நிறைய அனுப்புறேன். ஜனனிக்கு தெரியல, ப்ளீஸ் வியூஸ் வந்து நீங்க அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுங்க. ஹெச்ஆர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வேற மாதிரி நியூட்ரலா இருக்கும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இல்ல ஜனனி, ஆக்சுவலி நீங்க மோகன்லால் சார் சொன்னதுதான் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நம்ம டிபேட்டை முடிச்சுக்கலாம். ஏன் மேத்யூ ஹிட் ஆச்சுன்னு சொல்லி அவங்க வந்து இது நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் மறுபடியும் இப்போ சொல்ல ஆசைப்படுறேன். அப்போ மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மோகன்லால் சார்ட்ட கேட்டுறாங்க, சார் மேத்யூ கேரக்டர் செம்ம ஹிட்டு சார், அதை மட்டும் வச்சு ஒரு தனியாக ஒரு படம் பண்ணலாமே. அப்படி கிடையாது, மேத்யூ ஒரு கதாபாத்திரம், ரஜினி சாருங்க ஒரு சூப்பர் ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறதுனால தான் அது ஹிட் ஆச்சு, நீங்கள் தனியாக ஒரு படமாக பண்ணீங்கன்னா ஹிட் ஆகாதுன்னு சொன்னார். அதுதான் லூசிஃபர்லேயும் நடந்துச்சு, மீன்ஸ் எம்புரானில். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் லைக், ரஜினிங்கிற ஒரு பெரிய ஒரு காந்த சக்தி நடுவில் இருக்கிறதுனால தான் பெரிய நடிகர்லாம் உள்ளே வராங்க. ஏன் மற்ற நடிகர்கள் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வர வேண்டியதானே? வரமாட்டாங்க. அது வந்து ரஜினி சார் படத்தில் நடிக்கணுங்கிறதுனால தான் வராங்கன்னு நான் சொல்ல வரேன். இல்ல இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து அப்போஸ் பண்ற மாதிரி நீங்க எனக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன ஆவீங்கன்னா உடனே அந்த ரஜினி ஃபேனா மாதிரி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா அது கடைசியா என்கிட்ட நீங்க வந்து ஆக்சுவலி ஒரு பத்திரிகையாளரா நீங்க போயிருக்க நடுநிலையா பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதனால நான் சொல்ல வரேன்.